என் ஜாதகம் வந்து அப்பா அம்மா இருக்கக்கூடாது பையனுக்கு. திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஒரு சோக ஒரு துக்கமான நடந்து போயிடுச்சு. ஆயா இறந்துடத எப்படி நடத்த முடியும் கல்யாணம்? ஒரு பெண்ணை வந்து வேலை செய்யறதுக்கோ சாப்பாட்டுக்கோ தான் அந்த வீட்டுல அடிமையா வச்சுன்னு இருக்கிறாங்க. அப்பதான் எனக்குள்ள பக்தி வர ஆரம்பிச்சேன். பக்தி வந்து பல கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சேன். நான் இந்த கிழமை சிவனை கும்பிடுவேன், செவ்வாய்க்கிழமை துர்கைமனை கும்பிடுவேன், புதன்கிழமை தட்சிணசாமி, வியாழக்கிழமை தட்சிணசாமி கும்பிடுவேன், புதன்கிழமை நரசிம்மசாமி கும்பிடுவேன், வெள்ளிக்கிழமை திருப்பி அம்மன் எல்லா கோயிலுக்கும் போவேன், சனிக்கிழமை சனி பகவானுக்கு போவேன், ஞாயிற்றுக்கிழமை சூரியன் பூஜை பண்ணுவேன். அப்படின்னுட்டு என் உலகமே விக்ரமாயிடுச்சு. அப்படியே அதுக்குள்ள நான் போயிட்டேன். அது எனக்குள்ள அது வந்துச்சா, அதுக்குள்ள நான் போனேன். நான் இதுக்குள்ள திடீர்னு ஒரு பயம் வராது. அது எதனால அந்த பயம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் சமையல் ரூம்ல சாப்பாடு பண்ணின்னு இருப்பேன். திடீர்னு என் கூட யாரும் இருக்கிற மாதிரியே தோணும் எனக்கு. கண்ணாடியில போய் பார்த்தேன்னா என் உருவமே தெரியாது, வேற உருவம் தான் தெரியும். அதுக்கப்புறம் என் அக்கா என்னை வீட்டுல ஆண்டு அக்கான்றதை விட மனுஷன் மூலியமா தான் ஆண்டர் புரிய செய்யும். Hi viewers, welcome to RBM YouTube channel. இன்னைக்கு நம்மளோட சீஃப் பாஸ்டர் ஆஃப் ரிவைவல் பரக்கா சர்ச் பாஸ்டர் யசோதா ராமலிங்கம் நம்மளோட இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். யசோதா ஒரு பெரிய சரித்திரம். இந்த பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க நம்ப முடியாத சாட்சி இருக்கு. இயேசு எப்படி அவர்கள் வாழ்க்கையில் வந்து மீட்டெடுத்து எப்படி ரட்சித்தார் என்று நாம் அவர்களிடம் கேட்போம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம்மா. உங்க வாழ்க்கையோட ஜர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? என் பேர் யசோதா, பெங்களூர்ல பிறந்தேன். நான் அப்பா வந்து பாலகிருஷ்ண செட்டியார், அம்மா பேர் வந்து சுஷிலா அம்மா. நாங்கள் மொத்தம் 14 பேர். சிவாஜி நகரில் இருந்து சொந்த ஊர். சிவாஜி நகரில் தான் நாங்கள் வளர்ந்தது. அப்பாவுடைய பிஸ்னஸ்ஸு, அப்பாவுடைய எல்லாமே சிவாஜி நகரில் தான். அங்கே படிச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் அப்பா வந்து எங்களை ரொம்ப ஸ்கூல் பக்கம்லாம் அனுப்பலை, ரொம்ப படிக்க வைக்கலாம் அவருக்கு விருப்பப்படலை. ஏன்னு சொன்னாக்கா அவர் ரொம்ப கௌரவம் பார்க்குறவர். கோயில் தர்மக்கத்தால் ஒரு தலைவராக இருக்கிற தொட்டு எந்தனா பெண்கள் தப்பு நடந்துடுமோ அந்த ஒரு ஃபீல் அவருக்கு இருந்திருக்குது போல இருக்குது. அதனால எங்களை யாரையும் படிக்க வைக்கல, வீட்டிலே வச்சு எங்களை அப்படியே பண்ணார். எல்லாரையும் ஒரு இடத்துல கொடுத்துட்டாரு. கடைசியில் என்ன கொடுக்கும்போது அதுக்குள்ளே அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே அவருக்கு பயம் வந்துடுச்சு, சீக்கிரம் கட்டி கொடுத்துலான்னு. அப்போ எனக்கு வயசு வந்து 16 தான் நடந்தது. 16 வயசில் தான் எனக்கு திருமணம் பார்த்தாங்க. திருத்தணியில் திருமணம் மாப்பிள்ளைய பார்த்தாரு. மாப்பிள்ளை வந்து சொந்தம்தான், தூரத்து சொந்தம். ஆனால் அப்பாவுக்கு விருப்பம் கிடையாது திருத்தணியில் மாப்பிள்ளை பார்க்கணுன்னு. வேற வழி இல்லை, அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. இன்னொன்னா என் ஜாதகம் வந்து அப்பா அம்மா இருக்கக்கூடாது பையனுக்கு. என் ஜாதகத்தில் அப்பா மாமியார் மாமனார் இருக்கக்கூடாதுன்னு ஜாதகத்தில் அப்போ அவங்க பார்த்ததுனால எங்கே பார்த்தாலும் அப்பா அம்மா இருக்கிறதுனால கிடைக்கல. அதனால் திருத்தணியில் இந்த மாதிரி இடம் சொன்னாங்க. இந்த மாதிரி பையன் இருக்கிறா, அப்படி அப்பா அம்மா கிடையாதுன்னு சொல்லுவேன். வேற வழி இல்லாமல் அப்பா என்ன பண்ணாரு, என்னை இங்கே மாப்பிள்ளை பார்த்து அவங்க பொண்ணு பார்க்க வந்தாங்க. மாப்பிள்ளை வரல, நானும் மாப்பிள்ளை பார்க்கல, அவரும் என்னை பார்க்கல. பெரியவங்களாம் பார்த்து நிச்சயம் மட்டும் வீட்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருமணம் 6 மாதத்துக்குள்ளேயும் எல்லாம் பண்ணிட்டாங்க. மண்டபம் பார்த்துட்டாங்க, பத்திரிக்கை அடிச்சுட்டாங்க, எல்லாம் என்ன ஒரு திருமணத்துக்கு என்ன நடக்கணுமோ எல்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் திருமணம் ஒரு 3 நாள் இருக்கும்போது எங்கள் அப்பாவுடைய அம்மா இறந்துட்டாங்க. திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஒரு சோக ஒரு துக்கமான நடந்து போயிடுச்சு. ஆயா இறந்துடவே எப்படி நடத்த முடியும் கல்யாணம்? அம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு
இன்னொன்னு அப்பாவுக்கு இல்ல பொண்ணு கல்யாணம் நிக்க கூடாதுன்னு. இப்போ மாப்பிள்ளை வீட்லயும் பொண்ணு வீட்லயும் அண்ணன் தம்பிங்க பங்கு பங்காளி எல்லாருமே ஒண்ணா சேர்ந்துட்டு திருமணம் நடத்தக்கூடாது, இது ஒரு கெட்ட சம்பவம், இது ஒரு பெரிய தோஷம், கல்யாணம் நிறுத்திடணும் சொல்லும்போது அப்பா சொன்னாரு, ஒரு பொண்ணுக்கு மணமள வரைக்கும் வந்தாச்சு, மண்டபம் வரைக்கும் வந்தாச்சு, இப்ப நிறுத்தக்கூடாது, இந்த திருமணம் நடத்தி தான் ஆகணும். எங்க அம்மாவுக்கு என்ன வயசு, நான் சின்னதான், எங்க அம்மாவுக்கு வயசு எங்க ஆயா இறக்கும் போது 80 வயசு இருக்கலாம். நல்லா கல்யாணம் ஆகி நல்ல பிள்ளை குட்டிங்கெல்லாம் எடுத்து நல்லா வயசாத்துல அம்மா செத்தாங்க. ஆனா இது பரவாயில்ல, ஒன்றும் நடக்காது, நல்லா இருப்பா என் பொண்ணுடைய ஜாதகமே நல்லா இருக்குது, அவ போற வீடு நல்ல மேல்மேலும் இருக்கும். அப்படித்தான் என்னையும் மாப்பிள்ளை பார்த்து கொடுத்த வீட்டுல எதுவுமே கிடையாது, உட்கார ஒரு நாற்காலி கூட கிடையாது. எங்க அப்பா இங்க என்னை கொடுக்கும்போது ஒரு வசதியே கிடையாது, ஒரு எதுவுமே சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, வாடகை வீடு தான், நான் போன வீடு கூட வாடகை வீடு தான். அப்படி இருக்கும்போது அப்பா சொன்னார், இல்ல நாளைக்கு நீங்க எல்லாருமே பாப்பீங்க, மண்டபத்துல இந்த போராட்டம் நடக்குது, ஒரு பிக்சர்ல நடக்கிற மாதிரி நடக்குது. நானும் அழுவுறேன், இது என்ன இது, எல்லாரும் எங்க அப்பா சொல்றாரு, எல்லாம் எங்க 12 பொண்ணுங்களுக்கோ பிள்ளைங்களுக்கோ கல்யாணம் பண்ண, இது கடைசியில இந்த பொண்ணுக்கு எவ்வளோ போராட்டம் ஆயிடுச்சு, ஒரு சாவு வச்சுக்குன்னு ஒரு திருமணம் நடக்குதுன்னா எவ்வளோ ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருக்கலாம். அதையும் மீறி நான் எனக்கு தெரிஞ்சிருந்தல்ல, அப்போதான் அந்த மண்டபத்துல அழ ஆரம்பிச்சேன் பாருங்க, அதுதான் என்னுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது. ஏன்னா அப்பா நல்லா எங்களை அழுவுற ஒரு சந்தோஷமா தான் எங்களை பார்த்தாரு, நல்லா அன்பா பார்த்துக்கினாரு. எங்களுக்கு என்ன தேவையோ வீட்டுல சக்கலமும் இருக்கும், சாப்பாட்டுக்கு ஒரு குறை கிடையாது, துணிக்கு ஒரு குறை கிடையாது, நல்ல அன்பு, நல்ல அண்ணா, நல்ல தம்பி, அக்கா, இப்படியே நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில கல்யாணத்திலே ஒரு பெரிய உபத்திரம் வந்தது. யாருக்குமே இது வரைக்கும் இந்த 40 வருஷம் கல்யாணம் இது வரைக்கும் யாருமே நடந்தது இல்லை. எந்த சொந்த பந்தத்துக்கோ கல்யாணத்தன்னைக்கு செத்து போய் கல்யாணம் இருந்து எதுவுமே நடக்கல. என் வாழ்க்கையில தான் இது ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் உங்க திருமணம் நடந்துச்சா இல்லையாமா? எப்படியோ திருமணம் ஆச்சு. திருமணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் மண்டபத்திலேயே என்ன அனுப்பிச்சிட்டாங்க, வீட்டுக்குள்ள ஆயாவை எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துல இருந்து என்ன அனுப்பிச்சிட்டாங்க. மண்டபத்துல இருந்து யாருமே வரல, என்னுடைய சகோதரி உமா சிஸ்டர் மட்டும் என் கூட வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயோ குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அவ கூட யாருமே போக மாட்டேன்றீங்களே, அவ எப்படி போவா, ஊர் உலக தெரியாத அந்த பொண்ணு கூடன்னு அப்பவே அவங்க என் கூட என் பஸ்ல என் வீட்டுக்கு கொண்டாந்தான். நான் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது எனக்கு வீடாவே தெரியல, ஒரு பெரிய பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது. வில்லேஜ்ல கூட வீடுங்கெல்லாம் இருக்குது, ஓடு வீடுங்களோ அதுவோ பாக்குறோம், நல்லா இருக்குது. ஆனா இந்த வீடு பார்க்கறதுக்கே ஒரு பயங்கரமா ஒரு ஒரு திகில் தான் உண்டாக்கிடுச்சு என்ன. அப்பவே வீட்டுக்குள்ள நுழையிற வீடாவே இல்லை, ஒரு ஒரு சத்திரம் மாதிரி இருக்குது, பழைய சத்திரம் மாதிரி இருக்குது. அப்பவே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன், இது என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் அவரு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, திருமணம் ஆச்சு. ஒரு 3 நாள் ஒரு 4 நாளுக்குள்ள எங்க வீட்டுக்காரரு, நான் இந்த மாதிரி நான் பிசினஸ்க்கு போகணும் அப்படின்னு சொன்னாரு. உங்க கணவர் எப்படிமா, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் லாரி டிரான்ஸ்போர்ட் பிசினஸ், லாரி டிரான்ஸ்போர்ட் பிசினஸ், ராஜலிங்கம் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் அவங்க. அதனால அவரால் எதுவுமே எனக்கு ஒத்துழைக்க முடியல, ஒரு அன்புலயோ சரி, ஒரு குடும்பத்திலயோ சரி. அவங்களே பெண்கள் எல்லாம் அவங்கெல்லாம் தனியாவே இருக்கிறாங்க. ஆண்களுடைய வேலை அங்க என்ன அப்படின்னாக்கா, வரணும், சாப்பிடணும், போயிடுறாங்க, வர்றாங்க, சாப்பிட்றாங்க, போயிடுறாங்க, அவ்வளவுதான். ஒரு பெண்ணை வேலை செய்யறதுக்கோ சாப்பாட்டுக்கோ தான் அந்த வீட்டுல அடிமையா வச்சுன்னு இருக்கிறாங்க. அப்படி என் காலங்கள்லாம் ஓடுனது. அதுக்கப்புறம் குழந்தை நிக்கல, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை நிக்கல. அதுக்கப்புறம் எங்க மாமியார் குளிச்ச கட்டுறதோ, பூஜாரிக்கிட்ட எடுத்துன்னு போறது, அம்மன் மேல பழம் வச்சுன்னு சாப்பிட வைக்கிறது, அதுக்கப்புறம் குளத்துல குளிக்க வைக்கிறது, மண்சோர் சாப்பிடு, குழந்தை பொறுக்கோ, இப்படியே 2 வருஷம் என்னையே குத்தப்படுத்தினாங்க. அவங்க பிள்ளைய வேலைக்குன்னே வச்சுட்டு நான் குழந்தை பெத்துக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எனக்கு கோவம்னு நான் சொன்னேன்,
எனக்கும் நான் சொன்னேன், உங்கள் புள்ள வீட்லையா இருக்கிறா அப்படி, என்ன எதுக்கு தேவையில்லாதெல்லாம் என்ன இப்படிலாம் நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னு பேசிக்கொண்டு அதுக்கப்புறம் எப்படியோ எனக்கு ஒரு குழந்தை நின்றுது. குழந்தை நின்னுதான் தெரியும் எங்கள் வீட்டுக்கார் எங்கே இருக்கிறாரு. இது வரைக்கும் என் பையன் வயிற்றுல நின்று டெலிவரி வரைக்கும் ஒரு நாள் அவர் என்கிட்ட பேசுனதோ இல்லை, என்னை ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்டன்னு போனதோ கிடையாது, உனக்கு என்ன வேணும் என்ன சாப்பிட்றியான்னு கேட்டதோ கிடையாது. ஆனால் டெலிவரி மட்டும் பெங்களூரில் தான் எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் பொண்ணை இங்கே விட மாட்டேன்னு சொல்லி. டெலிவரி டைமில் கல்யாணம் தான் ஒரு பக்கம் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னா சீமந்த அப்பெல்லாம் செய்வாளிங்களா, இந்துஸ் எல்லாம் சீமந்த பண்ணிட்டு தான் குழந்தை இது பண்ணுவாங்க. சீமந்துக்கு மாமியார் வீட்டில் சத்திர சௌட்ரி பார்த்துட்டாங்க, பத்திரிக்கை அடிச்சுட்டாங்க, ஊருக்கே சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா வீட்லேயோ கல்யாணம் தான் நல்லா நடத்தலை, சீமந்தம் நல்லா கிராண்டாக செய்யலான்னு சொல்லிட்டு 2 பஸ்ஸு வருது, பலகாரங்கள்லாம் வீட்டில் ஆளை வச்சு எல்லாம் செய்துன்னு இருக்கிறாங்கோ. அதுக்குள்ளேயோ இங்கேருந்து ஃபோன் போகுது குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு. மண்டபத்துலேயோ எல்லாமே அப்படியே நின்று போச்சு, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு சீமந்தம். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் இல்லை, சீமந்தம் அந்த சாங்கியை பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க, கால் வந்துடுச்சு உயிருக்கு ஆபத்து வந்துடும்னா கேட்கல எங்கள் மாமியார். அவங்களது ஒரு பழைய காட்டன் புடவை வீட்டில் எப்பயோ வச்சுருந்தாங்க போல இருக்கு, எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த அம்மா புடவை கட்டி நூல் புடவை கட்டி வளையல் போட்டு இருக்கிற எல்லாம் கல்யாணம் வந்துட்டாங்க சீமந்துக்கு. அவங்களே எல்லாம் சாங்கிய பண்ணிட்டு என்னை ஹாஸ்பிட்டல். ஆனால் டாக்டர் சொன்னாங்க இது பொழைக்காது, எனக்கு ரொம்ப டவுட்டு, பெரிய உயிருக்கு ஆபத்து வரும், குழந்தை கூட மூச்சு திணறி செத்துடலாம் அப்படின்னாங்க. ஆனால் அப்போவே கடவுள் என் மீது கிருபையாக இருக்கிற தொட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக அப்போவே திடீர்னு குழந்தை வெளியே வந்துச்சுன்னு டாக்டர் அம்மா அப்போ சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் என் தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பாகவே என்னை தெரிஞ்சு கொண்டவர், இந்த டெலிவரியோ ஆண்டவர் தான் எனக்கு நடத்தி கொடுத்தார் என்று நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். நான் நல்லபடியாக குழந்தை பிறந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வளர்த்தேன். அப்படியே இருக்க வசதி ஜாஸ்தி ஆக அவருக்கு டைம் கிடையாது. 3 மாதம்ன்றது 4 மாதம் ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க மாட்டார், வருவார் போவார், குழந்தை நான் பார்த்துக்க முடியாமல் வேலை பார்க்குறதா குழந்தைய பார்க்குறதா இப்படி எனக்கு அநேக தொல்லைகள் பிரச்சனைங்க குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாக ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வர்றது எல்லாருமே வர்றதுக்கு யோசிப்பாங்க, இங்கே போனாலே பிரச்சனை தான் வரும். எங்கள் மூத்தாருக்கிட்ட அவருக்கு அவங்க அண்ணாக்கு பயந்துக்குன்னு யாருமே வரமாட்டாங்கோ. இங்கேருந்து என்னை வருஷத்தில் ஒரு நாள் தான் அம்மா வீட்டுக்கு பெங்களூருக்கு அமுச்சு வைப்பாங்கோ. இப்படியே என்னென்னு அப்படியே வெறுத்து அதுக்கப்புறம் குழந்தை எப்படியோ வளர்ந்துட்டா. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும், நர்சரி யூகேஜெல்லாம் இங்கே தான் சேர்த்தேன் திருத்தணியில். அதுக்கு எனக்குள்ள ஒரு ஆசை என்ன வந்ததுன்னா, இப்படியா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, கணவரும் இப்படி ஆயிட்டாரு, அதனால நம்ம பையனை படிக்க வைக்கலாம். அது பையன் ஹாஸ்டலில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் படிக்கணும், அவன் லைஃபு நம்மளை போல ஆயிடக்கூடாது, நாளைக்கு அவளுக்கு வர மனைவி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கஷ்டப்பட்டு குடும்பத்தில் யாருமே ஒத்துக்கல, பெரிய போராட்ட மத்தியில் அவனை நான் லாச்சல் ஹாஸ்டலில் சேர்த்து அவனை படிக்க வச்சேன். உங்கள் கணவர் ஒரு பிஸ்னஸ் மேன், அவரும் வீட்டில் இருக்க மாட்டார், உங்கள் பையனை நீங்கள் ஹாஸ்டலில் சேர்த்துட்டீங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருன்னா இருந்தாங்களா, இல்லைன்னா நீங்கள் அந்த தனிமையை எப்படி டீல் பண்ணீங்க? பழைய வீடு இது, இங்கேருந்து ஒரு சொந்த வீடு வாங்கி கட்டிக்கின்னு நாங்கள் அங்கே போயிட்டோம், காலி பண்ணின்னு அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு எல்லாம் கீழே ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க, மருமகளுக்கு மருமகம் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள்லாம் விருப்பப்பட்டு, ஏன்னா நாங்கள் தம்பியுடைய மருமகங்க, அவங்க அண்ணாவுடைய மருமகங்க, ஆனால் எங்களுக்குள்ள ஒரு இது நாங்கள் மேலே போயிட்டோம். ஒரே வீட்டில் மேல் மாடியில் 2வது அவங்க, எங்கள் ஓரகத்தி, 3வது நான் போயிட்டேன். பெரிய வீடு தான், பெரிய வீடு. அங்கே போயிட்டு இன்னும் தனிமையாயிட்டேன். எங்கேயாவது உபத்திர மத்தியில் குடும்பமாக இருந்தோம், ஏதோ எல்லாரோட இருந்தேன். மேலே போயிடவே இன்னும் தனிமையாயிடுச்சு. பெரிய வீடு, இவர் சுத்தமாக காத்தால போனால் நைட்டாக வருவார், எனக்கு என்ன வேணுமோ சகலமாக வாங்கி கொடுத்துருவாங்க, ஆனாலும் வீட்டில் இருக்க மாட்டார். பையனும் எதுவுமே நான் அவனுடைய லைஃப்காக தான் என்ன நான் தியாகம் பண்ணேன். ஏன்னா குழந்தை எனக்கு போதும், அவனை வச்சுக்கின்னு நம்ம வாழ்ந்துடலான்னு நான் நினைக்கல. அவனுடைய வாழ்க்கையை அவன் படித்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஆளாக வரணும், அவங்க அப்பா மாதிரி
அவன் அடிமையாக இருக்கக்கூடாது, இங்கே இருந்தால் அடிமையாயிடுவான், இங்கே இருந்தால் அவன் படிப்பு போயிடும். அவரும் அப்படி ஆயிட்டாரு, நானும் படிக்கலேன்னு. என் பையனை நான் ரொம்ப எங்கள் வீட்டில் அத்தனை பேர் எதிர்த்தாங்க. அவங்களெல்லாம் மீறி நான் கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து அவன் படிக்கட்டும், பரவாயில்ல, என்னுடைய அன்பு எல்லாமே என் மனசில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை நான் படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பிற்பாடு 2 பேரும் இல்லை. இவர் கத்தால ஏஞ்சா 5 மணிக்கே வெளியே போயிடுவார். மத்தியானம் வருவாங்க, ஒரு 1/2 hour கூட சாப்பிட்றதுக்கு இருக்க மாட்டாங்க. முடிஞ்சா கீழே சாப்பிட்டு அப்படியே கூட போயிடுவார். மேலே வரணும்லாம் அவருக்கு அவசியமே இல்லை. அப்படி இருக்கும். இப்படியே தனிமையாக இருக்கும்போது எனக்குள்ள நானே ஒரு தீர்மானம் எடுத்துக்கினேன். ஏன் நம்ம உள்ளவே இருக்கணும், இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் எனக்குள்ள பக்தி வர ஆரம்பிச்சிருந்து. பக்தி வந்து பல கோயில்களுக்கு போக ஆரம்பித்தேன். நான் எனக்கு நானே ஒரு தீர்மானத்தை பண்ணிக்கினேன். ஏன் நம்ம ஃப்ரீயாக கோயிலுங்களுக்கு போகலாம், கடவுளுக்கு அன்பு செலுத்தலாம், கடவுளை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு நானே ஒரு தீர்மானிச்சு இந்த 6 நாள் திங்கக்கிழமை சிவனை கும்பிடுவேன், செவ்வாய்க்கிழமை துர்கைம்மனை கும்பிடுவேன், புதன்கிழமை தட்சிணாசாமி, வியாழக்கிழமை தட்சிணாசாமியை கும்பிடுவேன், புதன்கிழமை நரசிம்மசாமி கும்பிடுவேன், வெள்ளிக்கிழமை திருப்பி அம்மன் எல்லா கோயிலுக்கும் போவேன், சனிக்கிழமை சனி பகவானுக்கு போவேன், ஞாயிற்றுக்கிழமை சூரியன் பூஜை பண்ணுவேன். கம்பல்சரி மேலே சூரியன் பூஜை பண்ணுவேன். மேலே வாரம் பொங்கல் செய்து மேலே சூரியன் வரத்துக்குள்ளேயோ மேலே போய் கழுவி எல்லாம் பண்ணி பூஜை போட்டு என்னை அதிகமாக நான் விக்கிரத்துக்கு அடிமையாயிட்டேன். நான் என்னுடைய வேலையே அதுதான். நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தவோ இந்த 6 நாள் ஒரு டேட் மாதிரி வச்சு நான்வெஜ்ஜே சாப்பிடாம போயிட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் ஃபாஸ்டிங் இருப்பேன், கோயில் கோலம் சுற்றிட்டு இருப்பேன், பூஜைங்க யார் என்ன கேட்குறாங்களோ என்கிட்ட இருந்த அத்தனை பணத்தையும் நான் கோயிலில் தான் எடுத்துன்னு போயிட்டு நான் செலுத்தியிருக்கிறேன். ஐயருங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். அதுவும் இல்லாமல் என் பையன் பிறந்து அப்படியே ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இப்படியே படிச்சுன்னு வந்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை இன்னொன்று பொறுக்கலை. அதுக்குள்ளேயே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கர்ப்பப்பையில் கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டி இல்லை, கர்ப்பப்பையில் 2 கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. அது காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு, மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கரண்ட் வச்சுன்னு வருவேன். கரண்ட் அப்போது ட்ரீட்மெண்ட் தெரியாது. இவரும் என் கூட வரமாட்டார். எங்கள் மாமியார் தான் வயசானவங்க, அவங்களை இட்டுக்குன்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். அது யாருமே ஒரு நல்ல ஆலோசனையும் கொடுக்கல. அது மருந்துலேயே டேப்லெட்டில் கரைச்சிருக்கலாம். கரண்ட்டு வச்சேன் பாருங்க, கரண்ட்டு வச்சு 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 வாரத்தில் 2 வாட்டி கரண்ட்டு வைப்பேன். அந்த கட்டிங்கெல்லாம் சுட்டெரிப்பாங்க, உள்ளவே சுடுவாங்க. அது அப்படியே வச்சு வச்சு வச்சுன்னு ஆயிடுச்சு. கர்ப்பப்பை பாதிப்பு வந்துடுச்சு. கர்ப்பப்பை பாதிப்பு வந்துட்டு அப்படியே கர்ப்பப்பை சுடுங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது ஒரு குழந்தை, பையனுக்கு 5 வயசாயிடுச்சு, 6 வயசாயிடுச்சு. அதுக்கப்புறம் யோசனை வந்தது, நமக்கு ஒரு குழந்தை பொறுக்கணும் அப்படின்னு. டாக்டர்கிட்ட போனேன், அங்கே போனேன், எதுவுமே இல்லைங்க, கர்ப்பப்பை சுதுங்கி போயிருக்குது, இந்த கரண்ட் வச்சதுனால கர்ப்பப்பை சுதுங்கிருச்சு அப்படின்னா. அதுக்கு முன்பாக என் பையன் படிச்சுட்டே இருந்தான் பாருங்க. இந்த விக்கிரத்துல ஈடுபட்டுட்டேன். நான் பகல்ல பூஜை பண்ணது போயிட்டு இரவுல பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஐயருங்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்க, இரவு பூஜை பண்ணு. ஏன் அப்படின்னாக்கா அதுதான் தான் சொன்னேன், எனக்கு கர்ப்பப்பையில கட்டி இருந்தது, குழந்தை பாக்கியம் மறுபடியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். எதனால இந்த விக்கிரத்துக்கிட்ட அதிகமானனா, இருக்கிறது ஒரே பையன், இவனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தக்கிக்கலாம். அப்போ சொன்னாங்க, ஐயருங்க பூஜை பண்ணு, நல்லா அவனுக்காக அர்ச்சனை பண்ணணும், அவனுக்காக அபிஷேகம் பண்ணணும், அவனுக்காக குளிச்சை கட்டுவேன். அப்போ எல்லா கோயிலில் வாங்கி குளிச்சை கட்டி அவனை இடுப்பில் கட்டி காலை ஹாஸ்டலுக்கு அமுச்சு வைப்பேன். அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். இதுதான். நான் குடும்பத்தை, புருஷனை மறந்துட்டேன். அதுக்கு மகன் மேலே தான் எனக்கு அதிகமாக எனக்கு மைண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் படிக்கணும், அவன் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம அவனை இட்டுக்குன்னு சென்னையில் போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ரொம்ப பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கத்தால 108 போற்றி, கம்பல்சரி தண்ணி கூட குடிக்காம துளசி தண்ணி குடிச்சிட்டு கத்தால 108 போற்றி பண்ணிடுவேன். மார்கழி மாதம் 1 மாதத்துக்கு ஈர துணி கட்டிக்கின்னு தான் முருகர் கோயிலுக்கு நடந்து போயிட்டு 3 மணிக்கு விளக்கேற்றிட்டு வருவேன். அதுக்கப்புறம்
மகிஷாசமர்துனி, அதுக்கப்புறம் மத்தூர் கோயில், அதுக்கப்புறம் சிவன் கோயில், இப்படி அப்படியே இருக்க 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 நாளடைப்படையில கோயிலுங்களுக்கு அடிமை ஆயிட்டேன் நான். அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சா என்னதுல, அது அப்படியே நான் அதுல அடிமை ஆயிட்டேன் நான். அடிமைட்டு இருக்க இருக்க அப்படியே கவுச்சு சாப்பிட்றது விட்டுட்டேன். யாரையோ வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். அப்புறம் பௌர்ணமி பூஜை பண்ணுவேன். பௌர்ணமி பூஜை எப்படின்னாக்கா, காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஃபுல் செவ்வாடையில நான் பொதுப்படியா சனி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி இந்த 3 நாளுக்கு ஃபுல் செவ்வாடையிலே தான் இருப்பேன் நான். சிகப்பு புடவை, சிகப்பு ஜாக்கெட்டு, நல்ல குங்க பெருசா வைப்பேன் நான். குங்கெல்லாம் அதெல்லாம் நாங்களே செய்து, நல்ல ஒரு வெள்ளி பாத்திரத்துல ஊற்றி நானே குங்கம் செய்து எங்கள் மாமியார்ட்ட அதெல்லாம் கற்றுக்கினேன் நான். நல்ல குங்கம் நானே செய்து குங்க வைப்பேன். நல்லா தாலி செயின், நல்ல வசதி தொட்டு, எதுவுமே இல்லை, சும்மா கோயில் கோயில் கோயில், நவரத்னம் அந்த கோயிலுக்கு போனேன்னாக்கா 9 சுற்றி வரணும். இப்படி தேவையில்லாத 7 கலசங்க வைக்க ஆரம்பித்தேன். விக்கிரங்க வீட்டில் நிறைய விக்கிரங்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பூஜாரிங்க வர ஆரம்பிச்சிட்டாங்கோ. பூஜாரிக்கு இது மேல்மருவத்தூருக்கு 2வது ஒரு குழந்தை பொறுக்கோ, மேல்மருவத்தூருக்கு வேண்டிக்கோன்னு சொன்னாங்கோ. உங்களுக்கு ஒரு பொம்பளை குழந்தை பொறுக்கோ, ஜோசியக்காரன்ட்ட கேட்பேன். அவன் சொன்னால் உங்களுக்கு ஒரு பொம்பளை குழந்தை பொறுக்கோ, நீங்கள் வந்து நடப்பாதையாக மேல்மருவத்தூருக்கு போயிட்டு இருமுடி கட்டின்னு போங்க அப்படின்னாங்க. அதையும் நான் செய்தேன் நான். வருஷம் தை மாதம் வந்தால் இருமுடி கட்டிக்கின்னு செவ்வாடையிலே நடந்து மேல்மருவத்தூருக்கு போயிட்டு இருமுடி வச்சுட்டு அங்கே ராவ் தங்கிட்டு அங்கே கோயிலே இருப்பேன். அப்படியே அந்த கோயில் பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு. போய் 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 கோயிலில் பழக்கம் ஆயிட்டு, கோயிலில் பங்காள அடினாரு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அப்போ எங்ககிட்ட ஒரு குரூப் இருப்போம். திருத்தணியில் வந்து ஓம் சக்தி கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்கு என்னதான் எல்லாம் இன்சார்ஜ் கொடுத்து என்னை வச்சாங்க. அது அப்படியே என்ன ஆயிடுச்சு, லீடராக வைக்கவே கோயிலுக்கே அந்த சிலைக்கு, மேல்மருவத்தூர் கோயிலுக்கு சிலைக்கே என்ன அங்கே லீடராக போட்டாங்க. இன்னும் என்னுடைய வேலை என்னன்னா, அம்மன் நகைங்கள்லாம் எடுக்கணும், அம்மன் புடவை எடுக்கணும், நான் பாதுகாக்கணும், 108 பழம் கொக்கணும், இதுதான் செய்யணும். குங்க அர்ச்சனை போற்றி 108 போற்றி முதல்ல நான் தான் அந்த சிலைக்கு போற்றி சொல்லுவேன். சொல்லிட்டு வெடிகாத்தால் 3 மணிக்கு அதெல்லாம் ஆரம்பிச்சிடணும். புடவைங்க அம்மன் துணியெல்லாம் துவச்சி அதெல்லாம் கொடுத்துடணும். இப்படியே சுற்றிட்டு இருந்தேன். காஞ்சிபுரத்தில் வேப்பம்பூண்டி அப்படின்னு ஒரு அம்மன் லேடி, அவங்க அந்த அம்மா வந்து என்னளவு இருப்பாங்கோ. ஃபுல் கடவுளுன்னு சொல்லி அந்த ஊரில் அந்த அம்மாவை கும்பிட்டுட்டு இருந்தாங்கோ. தேர்மலை வச்சு அது பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் அப்போது எனக்கு அதெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ அதெல்லாம் நினச்சாலே எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய அருகருப்பான காரியங்கள். ஏன் நான் இப்படியெல்லாம் சுற்றுனேன். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் நான் சுற்றிட்டு வந்துட்டேன். எல்லாம் ஏன் போனேன், எதுக்கு போனேன், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் நான் பாட்டு சுற்றிட்டு இருந்தேன். நான் பாட்டு என்கிட்ட இருந்த அத்தனை காசுங்களோ ஐயருங்களுக்கோ கோயிலுங்களுக்கோ தான் நான் கொட்டுந்து அதிகம். இப்படியே அது அதிகமாக ஆயிடுச்சு. பையனும் வளர்ந்துட்டான், அவனுக்கும் 18 வயசு ஆயிடுச்சு, 19ஆவது. அப்பவும் இவர் பிஸ்னஸில் தான் இவர் இருந்தார். இப்படியே நான் அடிமையாயிட்டேன். என் உலகமே விக்ரமாக ஆயிடுச்சு. அப்படியே அதுக்குள்ளே நான் போயிட்டேன். அது எனக்குள்ளே அது வந்துச்சா, அதுக்குள்ளே நான் போனேன் நான், என்னை இப்போ அழைச்ச தேவனுக்கு தான் தெரியும். இப்படியே நான் காலங்கள் போயிடுச்சு, வருஷங்கள் போயிடுச்சு, இப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா கோயிலுக்குள்ளே போயிட்டு இருந்தேன். என் பூஜை அறை பார்த்தாக்கா, என் பூஜை அறை பார்க்கறதுக்குன்னே வெளியே இருக்கிறவங்க வருவாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு இருக்கிற அத்தனை வெள்ளி சாமானையும் அப்படியே அறையில் வச்சுட்டேன் நான். எல்லாரும் பூவில் தான் அர்ச்சனை போடுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, 108 வெள்ளி காசு பண்ணேன். 108 வெள்ளி காசில் அர்ச்சனை பண்ணுவேன். அன்னபூர்ணின்னு சொல்லிட்டு ஒரு அன்னபூர்ணி வெள்ளித்தட்டில் அன்னபூர்ணி சிலை செய்து அதில் வச்சு டெய்லி அரிசி மாற்றுவேன் நான். அதுக்கப்புறம் ஃபுல் வெள்ளி தான், 108 விளக்கு ஏற்றுவேன். வீடு ஃபுல் விளக்காக தான் இருக்கும். தெரு வாஸ்படியில் ஆரம்பிச்சேன்னா அதுக்குன்னு ஒரு ரேண்டர் வச்சுன்னு இருப்பேன். வெளியே ஏற்றிட்டு அதுக்கு ஒரு லாக் இருக்கும், மூடிட்டா கண்ணாடி பாக்ஸ் மாதிரி, நைட்டு வரைக்கும் எரிஞ்சுன்னு இருக்கும். அங்கே ஆரம்பித்து பின்னாடி வரைக்கும் விளக்கு வைப்பேன்.
பூஜை அறையில் ஃபுல் வெள்ளி விளக்குங்க தான். வெள்ளி சாமானம், வெள்ளி விளக்கு, அது 7 கலசம் எங்கே இருக்க வெளியே இருக்கிற அத்தனை விக்கிரமும் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அத்தனை வந்துச்சு. அபிஷேகம் தான் இதுவே சரியா இருக்கும். டெய்லி ஒரு நாளைக்கு அப்போ அதிகம் இல்லைங்களா? அப்போ எவ்வளோ அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் பூ அப்போவே வீட்டுக்கு வந்துடும். வந்துட்டு டெய்லி படங்கள்லாம் தொடுச்சு. அதே வேலை, வேற வேலை இல்லை. ஏஞ்சிக்கிறது, சாப்பிட மாட்டேன், காப்பி குடிப்பேன், காப்பி கூட குடிக்க மாட்டேன். 108 போற்றி சொல்லிட்டு தான் காப்பி குடிப்பேன். தொளிச்சு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் சூரிய பூஜை பண்ணிட்டு இதே மாற்றி 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 இப்படியே ஆயிட்டேன் வீட்டில். அப்போ இருக்கோ கீழே வந்து அவன் என்னடா செய்கிறா, உச்சியோ செய்யறதில்ல, அவ சாப்பிட்றதில்லன்னு அவங்க கீழே அவங்க பிள்ளைக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் ஏதோ செய்யறதில்லன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். அவர் என்ன எப்போ வராரு போறாரு, நானும் அவர் மேலே எந்த கேர் எடுக்கலை. நான் கீழே சாப்பிட்டுக்கிட்டோம். நான் என்ன பண்ணுவேன், இந்த கோயில்களுக்கு கத்தால போவேன் பாருங்க, அப்படியே புளியார் கோயில் பஸ் ஸ்டாண்ட் ஒரு புளியார் கோயிலுக்குது. அது உள்ள நுழைஞ்சேன்னா 1 மணி நேரம் பூஜை. அங்கேருந்து அப்படியே நரசிம்மசாமி கோயில், அங்கேருந்து அப்படியே ஓம் சக்தி கோயில், அங்கேருந்து தனேசம்மா கோயில், அப்படியே சுற்றி சுற்றி வருவேன். மார்கழி மாதம் மட்டும் மேலே 3 மணிக்கு முருகர் கோயிலுக்கு போவேன். இதே என்னுடைய காலங்கள் போச்சு, எல்லாம் போச்சு. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தேன். திடீர்னு எனக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு திகில், ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. பௌர்ணமி பூஜைக்கு நைட்டன்னா பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நடுராத்திரி பூஜை பண்ணுவேன். அந்த பூஜை எதுக்கு அப்படின்னாக்கா, பயம் வந்துருச்சு. புருஷனும் நம்மளை விட்டு பிஸ்னஸ்ன்னு அண்ணா கிட்ட போயிட்டு அப்படியே குழந்தை 2வது பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இன்னொன்று இருக்கிறது ஒரு பையன் தானே, அவனுக்காக தானே நம்ம எவ்வளோ வாழ்கிறோம், அவனுக்கு எதனா ஒன்று ஆயிட்டா நான் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எந்த கோயிலில் போனாலும் அவனுடைய ஃபோட்டோ இருக்கும், அவனுடைய பேர் தான் இருக்கும். இந்த ஐயருங்க என்ன பண்ணிட்டாங்க, பயன்படுத்திக்கின்னு இந்த பூஜை பண்ண, அந்த பூஜை பண்ண, அந்த பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு அதிகமாக பூஜைகள் தான் ஆயிடுச்சு. இப்படியே பண்ணிட்டு இப்படியே என் காலங்கள் ஓடிச்சு. என்ன நான் மறந்துட்டு அம்மா வீட்டுக்கும் அப்பெல்லாம் மேலே இருந்தால் கூட போகக்கூடாது எங்கேயும். அவங்க சொல்கிறதா கீழே போனால் கூட கோயிலுக்கு போறியா போன் அப்படின்னு பெரியவங்க அமுச்சு விடுவாங்க, அவ்வளோதான். இப்படியே ஆச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்குள்ள திடீர்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சு. அது எதனால அந்த பயம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த பயத்தை கூட அதுக்கு நிறைய பூஜை பண்ண ஆரம்பிச்சேன். சாமியாருங்ககிட்ட போக ஆரம்பிச்சேன், ஜோசை கேட்க ஆரம்பிச்சேன். அவங்கெல்லாம் திருப்ப பூஜையில தான் அவங்க ஈடு கொடுத்தாங்க. இந்த பூஜை பண்ணு, அந்த பூஜை பண்ணு, இது செய்யுங்க, அம்மனுக்கு இதை செய்யுங்க, அத்தை செலுத்துங்க, இத்தை செலுத்துங்க, அத்தை பண்ணுங்க, இதுதான் சாப்பாடு போடுங்க, இது பண்ணுங்க, தாலி செய்து போடுங்க, உங்க பையன் மாதிரி உருவம் செய்து. ராணிப்பேட்டையில் ஒரு கோயில் இருக்கு, இப்போ நான் மறந்துட்டேன். நான் அங்கே வந்து சிலை எங்கன்னா ஒரு 50 அடிக்கு இருக்கும் அந்த சிலை. அது வந்து அங்கே வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கின்னு நம்மளுடைய ஃபோட்டோ எடுத்துமே அங்கே வச்சிடணும். ஒரு நாள் அப்படியே அதனாலையோ என்னவோ என் பையனுக்கு தான் அதிகமாக நான் பூஜை பண்ணுந்தேன். அவங்களுடைய ஃபோட்டோலாம் எடுத்துன்னு போய் அங்கே வச்சு அங்கே மாட்டிடுவாங்க. மாட்டிட்டு அவங்க காலத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் போய் திருப்ப போய் அதெல்லாம் வாங்கலை. நான் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். நான் அந்த மாதிரியெல்லாம் ஒரு பைத்தியம், எவ்வளோ பைத்தியமாக நான் சுத்தணுமோ சுற்றிட்டேன். ஆனால் ஒரு வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, பக்தி உள்ளவர்களை தனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன். அந்த வசனம் என் வாழ்க்கையில் அது நிறைவேறி இருக்குது. அதுக்கப்புறம் பயம் வந்தது. எனக்கு இருக்கோ எது பார்த்தாலும் எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிது. நான் சமையல் ரூமில் சாப்பாடு பண்ணின்னு இருப்பேன். திடீர்னு என் கூட யாரும் இருக்கிற மாதிரியே தோணும் எனக்கு. நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் அப்புறம் பூஜை பண்ண பிடிக்கல, எந்த வேலையும் செய்ய முடியல. எனக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிருந்து. சாப்பாடு ஏற்றுக்கல. இது ஒன்று நம்ம அழகாக பண்ணிட்டு இருந்தோமே, இதுவும் ஏன் நமக்கு எதுவுமே ஆக மாட்டேதுன்ற ஒரு ஃபீலிங் வச்சுட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம்
டாக்டர்கிட்ட போனேன். நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது, என்ன ஹாஸ்பிட்டல் கிட்டுன்னு போங்க, என்னன்னு தெரியல, ஒரே எது பார்த்தாலும் பயமாக இருக்குது, நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னோடனே அவர் ரிட்டர்ன் போனார். அவரால் முடிஞ்ச டாக்டருங்கக்கிட்ட சுற்றணும். எவ்வளோ டாக்டர்கிட்ட போனோமோ, பெங்களூரு, சென்னை, எங்கெங்கே போனோமோ, போகும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் எடுப்பாங்கோ, எக்ஸ்ரே எடுப்பாங்க, தலையில் மிஷின் வச்சு பார்ப்பாங்கோ, எக்கோ வைப்பாங்கோ. எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இங்கே தொண்டையில் தான் ப்ராப்ளம் வந்தது. எது சாப்பிட்டாலும் இங்கே அப்படியே உயிர் போகிற மாதிரியே இருக்கும். அப்படி இறுக்கி இறுக்கி விடும், இறுக்கி இறுக்கி விடும். சாப்பிட்றதுக்கே பயப்படுவேன், முழுங்க மாட்டேன். இதுதான் ப்ராப்ளமே. அப்படியே உட்கார ஆரம்பிச்சேன். அதிகமாகிடுச்சு, மாதங்கள் வருஷம் போவே அதிகமாகிடுச்சு. அவ்வளோதான், அப்படியே உட்காந்துட்டேன். நிறைய டாக்டர்கிட்ட போய் டாக்டருங்களே என்னை பார்த்துட்டு, உனக்கு எதுவுமே இல்லைம்மா, தயவுசெய்து வராத, இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் எடுக்க முடியாது, சும்மாலாம் நாங்கள் மாத்திரையும் கொடுக்க முடியாது, உன் உடம்பு நல்லா இருக்குது. ஆனால் எனக்குள்ளே நல்லா தெரியுது, சாப்பாடு இறங்காது, தூக்கம் வராது, பயம், வெறுப்பாயிடும். பையன் ஹாஸ்டல்லேருந்து வந்தானா நல்லா பேசுவேன், அவன்தான் என் உலகன்னு இருந்தேன். அவனை பார்த்து கூட எனக்கு கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. அவனும் எப்படியெல்லாம் இருந்தியம்மா, என்ன ஆச்சு அப்படின்னு. இப்படியே போச்சு. இப்படியே போயிட்டுன்னு இருக்கும்போது திருப்பியும் என்ன பண்ணேன், பூஜாரிங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, நான் பெரிய சாமியார்கிட்ட எட்டுன்னு போகிறேன் நான் அப்படின்னாங்க. அந்த அந்த பூஜாரிகிட்ட போயிட்டு எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் பெங்களூரில் ராஜராஜேஸ்வரி கோயில் தான் லாஸ்ட்டு நான் போனது. ராஜராஜேஸ்வரி கோயிலில் ஒரு சாமியார் இருக்கிறார். அவர் செய்வினை எடுக்கிறவர், அவர் என்ன இருந்தாலும் நல்லா ஆக்கிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கிட்ட போகணும். அவர்கிட்ட போயிட்டு அவர் இத்தனை 1000 ஆகும். நான் சொன்னேன், எவ்வளோனா ஆகட்டும், நீங்கள் பூஜை பண்ணுங்க. அவங்க தகரெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதில் எடுத்து வீட்டில் வச்சோம். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. எத்தனை சாமியார் பார்க்கணுமோ, எத்தனை பூஜாரி பார்க்கணுமோ, எத்தனை பண்ணமோ எல்லாரையும் பார்த்தாச்சு, ஒன்றுமே ஆகலை. ஒவ்வொரு பழம், எமிச்ச பழம் 10 பழம் கூட சாப்பிட்ருக்கேன் நான். நல்லா ஆனால் போதும், நம்ம மாமியார் மாமனார் தான் விட்டுட்டு போயிட்டு இவர் அடிமையாயிட்டாரு, நம்ம விட்டுட்டு போனால் இந்த பையன் யாருமே இல்லையே, இந்த பையன் அனாதை ஆயிடுவானோ அப்படின்னு ரொம்ப அலைஞ்சேன் நான். எங்கே யார் கடவுள், நேற்று நாளாக பண்ண பூஜை என்ன, கூழா ஊற்றுனேன்னு, நெருப்பாக எடுத்தேன்னு, கையில் தீச்சட்டி எடுத்தேன்னு, வேப்ப கட்டிக்கின்னு எல்லாம் மேல்மருவத்தூருக்கு, பெரியபாளையம், மலையூர் அந்த கோயில், அதெல்லாம் பயங்கரமான கோயிலுங்க, எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கே இந்த மாதிரி அப்படின்னு டாக்டருங்களும் கைவிட்டுட்டாங்கோ. அதுக்கப்புறம் தான் எங்கள் வாணியம்பாடியில் எங்கள் அக்கா கேள்விப்பட்டுட்டு அவங்க வந்தாங்க. அவங்க ரகசியமாக இயேசுவை ஏற்றுன்னு இருந்திருக்கிறாங்கோ. இயேசுவை ஏற்றுக்குன்னு சர்ச்சுக்கு போயின்னு இருந்திருக்கிறாங்கோ. அவங்க அந்த நம்பிக்கை வச்சு என்கிட்ட வந்தாங்கோ. எல்லாம் பார்த்துட்டியாமே, இப்படி உருகிட்டுக்கிற, அடையாளமே தெரியலையே, வா அப்படின்னாங்க. எங்கே கூப்பிட்றக்கான்னு. இல்லை நீ வா, எங்கள் வீட்டுக்கு வா. நான்லாம் வரமாட்டேக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வற்புறுத்துனாங்கோ. இல்லை நீ வா, நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், அங்கே வா, நான் உன்னை இட்டுன்னு போகிறேன், அவங்க ஜெபம் பண்ண உனக்கு நல்லா ஆகிடும். நான் சொன்னேன், அக்கா நான் செத்தாலும் அப்படியே சாவுறேன், நீ என்னை கோயிலுக்கெல்லாம் வா, சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடாதக்கா, நான் எவ்வளோ ஒரு பெரிய பூஜை பண்ணி எப்படிலாம் இருக்கிறேன், உனக்கோ எனக்கோ செட் ஆகாது, என் சாமி வேறக்கா, நான் வர மாட்டேன் அப்படின்னு பிடிவாத பிடிக்கிற. அவங்களால முடிஞ்சு எனக்கு எவ்வளோ சொன்னாங்கோ, நீ ஒரு வாட்டி வா, ஒரே வாட்டி வா, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் கொஞ்சம் கூட கேட்கல. அப்படியே ஒரு 6 மாதம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இருக்கோ கண்ணாடியில் போய் பார்த்தேன்னா என் உருவமே தெரியாது, வேற உருவம் தான் தெரியும். அதுக்கப்புறம் யாரோ கூப்பிட்ற மாதிரியே இருக்கும், யாரோ கத்துற மாதிரியே இருக்கும். எங்கள் வீட்டுக்கார் நைட் தான் வருவார் பிஸ்னஸ்லேருந்து. அந்த நைட்டு வந்தாருன்னா அவர்கிட்ட கோவதான் படுவேன கண்டி பேசவே மாட்டேன். அவரும் அல்ச்சலில் படுத்துருவார். ஆனால் அந்த கொஞ்ச நேரம் கூட சாப்பிட்டியான்னு தான் கேட்பாரு. அந்த சாப்பிட்டியான்ற அந்த ஒரு வார்த்தையை நான் பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன். நீ யார் கேட்கறதுக்கு? அப்படி எனக்குள்ளே என்னதான் அது கிரியை பண்ணிட்டு இருந்துச்சோ, சண்டை. அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன கோவப்பட்டு பேசுனீங்க, நான் மேலேருந்து குதிச்சிடுவேன்னு சொல்லுவேன். அதுக்கே அவர் எதுவுமே பேச மாட்டார். என் பையன் வந்தானோ அவனை என்ன எவ்வளோ அன்பு செலுத்தணும்னு அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட பேசாத போடான்னு சொல்லி தனிமையாயிட்டேன். அப்படியே தனிமையாகவே உட்காந்து இருப்பேன், ஏதோ யோசிப்பேன்.
அப்புறம் தான் கடவுள் என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவர் எப்பயோ என்னை பார்த்துட்டாரு. பார்த்து தான் என்னை திருத்தணிக்கு ஒரு திட்டத்துக்கு கொண்டு வந்தார். அது காலத்தில் ஆண்டவர் செய்கிறது போல அப்பா ஆண்டவர் என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். பார்க்க ஆரம்பிச்சுட்டு திருப்பி எனக்கு தொண்டை கொஞ்சம் சாப்பிட்டேன்னா அப்படியே ரத்தம் கலராக ஆகிடும். கோவப்பட்டு அப்படி இது வரைக்கும் அப்படியே ரத்தம் கலராக ஆகிடும். அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா என்னை வீட்டில் அக்கான்றதை விட மனுஷன் மூலியமாக தான் ஆண்டவர் கிரியை செய்வார். அவர் வந்துட்டு போயிட்டாரு நமக்காக. அக்கா மனுஷன் மூலியமா என்னை விடல ஆண்டவர். மனுஷன் மூலியமா விடாம எங்க அக்கா வந்து இல்லை செத்து போறதும் செத்து போறேன்ட்டாங்க டாக்டர். ஒரு நாள் நான் அந்த சர்ச்சுக்குள்ள கால் வச்சுட்டு தான் போயிட. உனக்கு என்ன அவ்வளோ கௌரவம், உனக்கு என்ன அவ்வளோ ஒரு திட்டினாங்க, உனக்கு அவ்வளோ திமுறின்னா ஒரு அக்கா சொல்ற கேட்க மாட்டேன்றியே, அந்த ஒரு பையனுக்காவது ஏதாவது ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் சரி கூப்பிட்றாங்களே, அதெல்லாம் கடவுளை எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்களேன்னு சொல்லி வாணியம்பாடிக்கு போனேன். நான் போயிட்டு சர்ச்சில் உட்கார வச்சாங்க. நான் அப்போ கூட நான் ஏற்றுக்கல. நான் ஏற்றுக்கிறதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. அவங்க நல்லா ஜெபம் பண்ணிக்கின்னு அவங்க அக்காவுடைய பாஸ்டர் சங்கீத் பாஸ்டர் அவங்க எனக்காக ரொம்ப அக்கா அவங்க பாஸ்டருடைய ஒய்ஃபு இன்னும் 2 விசுவாசிங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. சாப்பிடாம நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. நான் செய்ய மாட்டேன், கம்முன்னு உட்காந்து ஒரு தென்னாவட்டமா ஒரு இதுவா அட என்னென்னா பண்ணிட்டு போங்க அப்படின்னு இருப்பேன் நான். ஒரு நாள் ஆச்சு, 7ஆம் நாள் என்ன ஆச்சுன்னா அவங்க என்னை உட்கார வச்சு ஜெபம் பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணும்போது என்னக்குள்ள என்ன அறியாம கத்த ஆரம்பிச்சிட்டேன். அவங்கள திட்டுறேன்னா அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியல, அவங்க சொன்னாங்க திட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா கத்துறேன்னா எனக்குள்ள இருக்கிற எத்தனையோ ஆவி வெளியே போந்து அவங்கள பார்த்துருக்குறாங்க. நானும் உணர்ந்தது. என் கழுத்து ஃபுல் தாலி தான் கட்டின்னு இருப்பேன். அந்த தாலிக்கு தான் ரொம்ப முக்கியத்தை கொடுப்போம். ஏன்னா லாரியில் போகிறாரு எங்கள் வீட்டுக்காரு, எதனா ஆயிடுமா அப்படின்னு சொல்ல லாரிக்காரனுக்கு போய் கொடுத்துட்டீங்களே எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வாங்குவோம். அதுக்கு ஒரு பூஜை பண்ணுவேன். அந்த தாலியை தான் ரொம்ப நான் கடவுளாக மதிப்பேன். நான் புருஷனை நான் அவ்வளோ இது பண்ண கூட தாலியை கடவுளாக மதிச்சேன். நான் அந்த தாலி கரெக்டாக வெள்ளிக்கிழமை அப்படியே அறுத்து நான் தூக்கி போட்டேன். எனக்கே தெரியல. தூக்கி போட்டுட்டு அலக்கழிச்சு வாயிலெல்லாம் ஒரு பாஸ்டர் எல்லாரும் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி எங்கே ஓடி போகிற அளவுக்கு பண்ணேன். நான் பிடிச்சி பத்திரப்படுத்தி உட்கார வச்சாங்க. அப்புறம் நான் அப்படியே ஒரு மணி நேரம் எனக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் எழுப்பி என்னை உட்கார வச்சு நான் சொன்னேன், என்ன நடந்துச்சு, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் நாங்கள். அப்புறம் அக்கா சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஆண்டவர் ஏசப்பா உனக்கு நன்மை செய்கிறாரு, ஏசப்பா உன்னை நேசிக்கிறாரு. சரி விட்டுட்டேன், எந்த வகையிலனா எனக்கு நல்லா ஆனா போதும், அப்புறம் நம்ம ஓடி போயிடலாம் நம்ம அப்படின்னு தான் மனசில் நான் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் படாத பாடுபட்டு ஒரு தண்ணி கூட இறங்காத அளவுக்கு எனக்கு நான் கும்பிட்ட அந்த கிரிய என்னைய முழுங்க பார்த்தது. அதுதான் நான் சொல்லணும். அப்போதான் ஆண்டவர் என்னை தொட ஆரம்பிச்சார். விட்டுவே இல்லை. என் பிடிவாதெல்லாம் ஆண்டவர் ஒரு இதுல தூக்கி போட்டார். என்னை விடாம ஒரு கண்ணங்கருத்தமா என் பிடிவாதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே என்னை அணைச்சி என்னை ரட்சிக்கப்படுற வரைக்கும் அவர் என்னை விட்டுவே இல்லை. திருப்பியோ போயிட்டேன். நான் திருப்பி போய் பார்த்தா கதவு திறந்தா ஃபுல் விக்கிரமா இருக்குது. என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியும். திருப்ப நான் அதில் வழிபட்டுட்டு இருந்தேன். திருப்போ பிரச்சனை வரும், திருப்போ வாணியம்பாடிக்கு போயிடுவேன், அங்கே ஜெபம் பண்ணுவேன், இப்படியே இருந்துச்சு. அப்போதான் ஒரு நாள் திடீர்னு ஐஸ் கட்டியாட்டம் ஆயிடுச்சு உடம்பு. கடைசி உபத்திரம் அதுதான், ஐஸ் கட்டியாட்டம் ஆயிடுச்சு. பேச்சு மூச்சு இல்லை. எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி அக்கா சொல்லிட்டாங்க, எதனா ஆயிட்டா நாளைக்கு நம்மளை கேட்பாங்களேன்னு. அப்புறம் எல்லாம் ஆயிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு தொடுதலை உணர்ந்தேன் நான். அந்த சபையில், சர்ச்சில் ஓலை போட்ட ஒரு சபை எங்கள் பாஸ்டருக்கு. அப்படியே யாரோ தொட்ட மாதிரி இருந்தது. ஒரே ஒரு தொழில்னு அப்படியே அலறிட்டேன். ஏஞ்சி உட்கார்றேன். இப்போ எனக்கு ஒரு சிந்தனைங்க வந்தது. இதனால நான் கும்பிட்டு எங்கே அதுக்கு முன்பாக நான் யோசிப்பேன்,
ஏன் இது கடவுளுன்றாங்க, ஒண்ணுமே இல்லை கூப்பிடுறாங்க, மற்றவங்களுக்காக அழுகுறாங்களே. ஆனா நம்ம விக்கிரத்துல என் குரு எனக்காக, என் பையனுக்காக, என் புருஷனுக்காக தான் அழுதுது. ஆனா இவங்க அவங்களுக்காக இல்ல, எனக்காக ஃபாஸ்டிங் போட்டு எனக்காக அழுகுறாங்களே. இது என்ன புதுசா ஒரு புது திருப்பமா இருக்குது இது அப்படின்னு நான் உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்புறம் கடவுள் என்னை தொட்டுட்டாரு. கடைசி நாள்ல தொட்டுட்டு எனக்குள்ள ஒரு தைரியம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் நடக்குது இங்க. அப்புறமேட்டா கீழே இறங்கி வந்து ஒரு அரை இட்லி கொடுத்தாங்க. சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தேன் நான். அக்கா கிட்ட பேச ஆரம்பிச்சேன். என்னக்கா நடக்குது இங்க? நான் அக்கா இயேசு ரொம்ப நல்லவர். என் கஷ்டம் அவங்களுடைய சாட்சியை சொன்னாங்க. எனக்கு அப்பா கொடுத்த வீடு முழுகி போயிட்டுருக்கோம். கடைசி என்கிட்ட அவ்வளோலாம் இல்லை. எங்கள் மாமாவோ வேலைக்கு போக மாட்டார். அவங்க ரொம்ப முறுக்கு பிஸ்கெட்டு எல்லாம் செய்து அவங்க பிள்ளைய காப்பாற்றுந்து என் கண்ணால் நான் பார்த்தேன். அங்கே தான் அடைக்கலமாக உட்காந்துட்டேன். ஏன்னா இங்கே வர முடியல என்னால். இங்கே வந்தால் திருப்ப விக்கிரத்துக்கு ஆயிடுவேன். நான் அக்கா வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் எனக்கு அடைக்கலம் கொடுத்து நான் போகும்போதெல்லாம் என்னை பார்த்துக்கினாங்கோ. எனக்கு கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வருவாங்க. வேறு யாருமே என்னை இது பண்ணலை. இப்படியே இருந்தது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் விட்டுட்டு வர முடியல. அப்போத்துக்கு அக்கா தான் எனக்கு கடவுள் வச்ச ஒரு துணையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் கடவுள் தொட்டுடவே எனக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துருச்சு. சி இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இனிமேல் அக்கா சொல்கிற சாமியே நம்ம கும்பிடலாம் அப்படின்னு அதுக்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டேன் நான். ஆனாலும் குழப்பம், எவ்வளோ குழப்பம். ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஏதோ வீட்டில் இருந்துட்டு இருந்தா ஒன்றும் தெரியாது. ஆனா அதுலயே டீப்பா இருந்துட்டு அதுலயே ஊறிட்டு என்னால அதை எடுக்க முடியல. என்னால இங்கவோ வரணும். மனசு குழப்ப ஆயிடுச்சு. நம்ம செய்யறது நல்லதா? ஒரு குழந்தை இருக்கிறான், நித்தின் தெய்வத்தை தூக்கி போட்டுட்டு நான் எப்படி இதுக்கு வந்தா நாளைக்கு அது தெய்வ குத்தம் ஆயிடுமா என் பையனுக்குன்ற ஒரு பயம் எனக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஆன அந்த பயத்தை கூட ஆண்டவர் மாத்திட்டார். அவர் தொட்டார்னா எனக்கு கடைசி மரணம் பறைந்த வரைக்கும் ஒரு திட்டத்தோடு தொட்டாருன்னு நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். அதுக்கப்புறம் சரி இயேசுக்கிட்ட வந்துட்டோ எனக்கு வியாதியெல்லாம் நல்லாயிடுமா அப்படின்னு அப்படியே ஒரு வருஷம் தள்ளினேன் நான். 18 வயசு பையனுக்கு 19 வயசு வரைக்கும் ஆண்டவரை தேடின ரகசியமாகவே வச்சுட்டு இருந்தேன் நான். ரகசியமாக வைப்பேன், விளக்கேற்ற மாட்டேன், கோயிலுக்கு போகிறது விட்டுட்டேன், மஞ்சா பூசுறது விட்டுட்டேன், குங்கெல்லாம் வைக்கிறது விட்டுட்டேன், கண்ணாடி வலையில் ஃபுல் போட்டுன்னு இருப்பேன், அதுவும் செவ்வாடை போடுறது விட்டுட்டேன், கோயிலுங்களுக்கு கூழ் ஊற்றுறது விட்டுட்டேன், நெருப்பு சட்டி தூக்குறது விட்டுட்டேன். கோயிலுங்க ஐயருங்க வந்து என்ன விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் வரலன்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒதுங்கிட்டேன். வீட்டில எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே மாமனாருக்கு 99 வயசாகுது, மாமியாருக்கு 80 வயசாகுது. அவங்க பிள்ளைங்க, உரகத்திங்க, மூத்தாருங்க, பசங்க, நாத்தனாருங்க எல்லாரும் என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு, கோயிலுக்கு வரமாட்டேன்ற? என்னால் ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை அப்படியே சொல்லிட்டு இருந்தேன் நான். அதுக்கு அப்புறம்தான் ஜோசியம், ரொம்ப நம்பிக்கை ஜோசியத்து மேலே தான். ஜோசியம் நாங்கள் எல்லாருமே கேட்போம். ரோட்டில் அதுக்குன்னே வருவான் மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஜோசியக்காரன் வந்தான் அன்னைக்கு. ஆண்டவர் கூட நெருங்கிட்டேன், நல்லா பண்ணேன். ஒரு பைபிள் ஒன்று நானே வாங்கினேன். எனக்கு பைபிள் கூட யாரும் கொடுத்ததில்லை. எங்கள் 2வது அண்ணாக்கிட்ட பைபிள் கேட்டேன். அவரும் அப்போ தான் ரசிக்கப்பட்டார். அவர்கிட்ட கேட்டேன், பைபிள் கொடுனான்னு சொல்லிட்டு. உனக்கு படிக்க தெரியாது, பைபிள் வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னாங்க. அதான் விட்டுட்டேன். அப்புறம் நானே வாங்கினேன் பைபிள். நானே வாங்கி எனக்கு படிக்க தெரியாமல் அது ரொம்ப நாள் அதை வச்சு பார்ப்பேன் நான். அது மட்டும் அப்படியே நெஞ்சிலேயே வச்சுட்டு இருப்பேன். பயம் வரப்பெல்லாம் வச்சுப்பேன் நான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, எங்கள் அப்பா படிக்க வைக்கல, நீங்கள் கற்றுக் கொடுங்க, இதில் என்னாக்குது படித்தா தானே எனக்கும் நல்லது அப்படின்னு. தன்னால் எனக்கே தெரியல படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். நல்ல அம்மா அப்பா அதெல்லாம் கூட நான் எழுதுனது கிடையாது. நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உபத்திரம் மேலே உபத்திரம் வர ஆரம்பிச்சிருச்சு. குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுச்சு. ஜோசியக்காரை வந்து மேலே கூப்பிட்றா, அப்படி வாமா, செட்டியாரம்மா தான் கூப்பிடுவாங்க. செட்டியாரம்மாவா, எங்கள் மாமியார் ஓரகத்தி எல்லாம் கூப்பிட்றாங்க மேலேருந்து, வா ஜோசியக்காரை வந்துட்டான். அப்போ நான் மேலே ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நீங்கள் தான் கடவுள், நான் ஏற்றுக்கினேன்.
நான் கும்பிட்றதெல்லாம் காளி, அம்மன், நரசிம்மசாமி, பெரிய பெரிய பேய்ங்க மாதிரி கும்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஒன்று மட்டும், நான் கீழே போய் எடுக்கிறேன். ஏன்னா குடும்பத்தில் தெரியாது, பிரச்சனை வந்துடும். நான் போய் அந்த சீட்டு கிளி எடுத்து போடுறது எடுக்கிறேன். ஆனால் எதுவுமே வரக்கூடாது ஏசப்பா, நீங்கள் மட்டும் அதில் வாங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு கீழே வந்தேன். எல்லாரும் எடுத்துட்டாங்கோ. நான் எடுக்கும்போது என் பேர் சொல்லி கிளிக்கு அந்த ஆள் சொல்கிறான் எடு அப்படின்னு. அது எடுக்கவே மாட்டேங்குது. எங்கன்னா 10 நிமிஷம் அந்த கிளிக்கிட்ட போராடுறோம், எடு எடுன்னு. அப்புறம் அது ஏதோ ஒரு நெல் இன்னும் போட்டுட்டு அது ஒரு சீட்டு போட்டு போயிடுச்சு. உள்ள போட்டு எடுத்து அவன் எடுத்து இப்படி காட்டுறான். ஏசப்பா படம் வந்துச்சு. நான் இப்போ குடும்பத்தை எப்படி சமாளிப்பேன்? என்னை சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க. இயேசுகிட்ட வந்தா இந்த தொல்லைலாம் தீந்துரும்னு கோசம் நான் வந்தேன். ஆனா அதிகமாயிடுச்சு. பொல்லாத ஆவி என்னை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. என் தொல்லைலாம் தீரோ, வியாதி தீரோ, பிரச்சனை தீரோன்னு வந்தேன். அப்புறப்பட்ட அதிகமாயிடுச்சு பிரச்சனை.